காலில் வந்து ஒரு ஒரு இது கட்டிட்டு தான் ஏறுவாங்க. இப்போ எல்லாம் நிறைய மிஷினரிஸ் வந்துட்டு, அது வேற. அப்போல்லாம் அந்த காலில் வந்து ஒரு நார், அந்த அந்த என்ன நார், பனை நார் தான் நினைக்கிறேன், அந்த நாரை வந்து கட்டி அதில் தான் வந்து காலை அப்படியே வச்சுட்டு ஏறுவாங்க அப்படியே மேலே. அப்போ வந்து அந்த அந்த நாரை கூட அந்த தளம்பு வந்து அவருடைய அந்த கால் 2 கால்லையும் இருக்கும் எல்லாருக்குமே. அந்த இடத்துல நான் நிறைய பார்த்துருக்கேன். அப்போ வந்து அவன் சொல்லி, நான் பனை சிறங்கு இன்னும் பற்றி தெளியலேன். அப்போ ஐயா வைகுண்டர் உழைத்து வாழ்ந்தார் அப்படின்றது உண்மையிலே எனக்கு, நான் இதை படிக்கும் போதெல்லாம் எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது நிஜமாக. அங்கே வந்து அடுத்தவன்கிட்ட வந்து இப்போ இவங்களாம் சாமியாரெல்லாம் என்ன பண்ணுறாங்க, ஏதாவது ஒன்று சொல்லி வாயிலேருந்து லிங்கம் எடுக்கிறாங்க, உடனே மக்கள் எல்லாம் அங்கே கொண்டு போய் அவங்க சம்பாதிச்சது அவ்வளோ கொடுக்குறாங்க, அவ்வளோதான். அவங்க அங்கே ஃப்ளைட்டு நிற்குது, அங்கே ட்ரெயின் ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது, எல்லாம் இருக்குது. அதே போல் நிறைய சாமி, இன்னொரு சாமியார் பயங்கரமான கொடி கட்டி பறந்துட்டு இருக்கிறார். அவர் வந்து பிரைம் மினிஸ்டரோட பெரிய ஆளாக இருக்கிறார் இன்னைக்கு அந்த ஆள். அதாவது கார்பரேட் சாமியார்கள் இவங்க. ஐயா வைகுண்டர் அப்படி அல்ல. ஏன் ஒரு பனையேறி இறைவனாக வர முடியாதா? தூணிலும் துரும்பிலும் எங்கும் எதிலும் எல்லா உயிரிலும் இறைவன் இருக்கின்றான். ஒரு செடி கூட நேரடியாக என்னாகின்றது, அந்த இறைவா என்று அது இறைவனாக வந்துவிடும். நமக்கு முன்னாடி அது சீக்கிரமாக 84 பரிணாமங்கள், 33 கோடி தேவனாக, 48 கோடி ரிஷியாக அது பறந்து வளர்ந்து வந்து என்னகின்றது, மனிதனாக வந்து மனிதனும் சீக்கிரமாக அது என்ன செய்கின்றது, இறைவனாக சென்று விடும். நம்ம வந்து என்னது, அஞ்ஞானத்தில் பதறிக்கொண்டுதான் இருப்போம். இதுதான் உண்மைதான் சத்தியம். அங்க வந்து நீங்க உழைத்து வாழ்ந்தார். எனக்கு ஐயா வைகுண்டர்னு ஒரு பெருமையே அதான். ஐயா வைகுண்டர் கடைசி காலம் வரைக்கும் உழைத்து வாழ்ந்தார் அப்படின்னு. இது வந்து நீங்க நிறைய விஷயங்கள், இதை வந்து ஐயா வைகுண்டர் போல நம்ம வாழணும். என்ன ஞானம் இருந்தா என்ன உடனே இதை வச்சு வாழ்க்கை நடத்துறதா? நான் வந்து அங்கே பொருள் சொல்ல போறேன், காசு வாங்கி சாப்பிட்றேன்னு. நான் அங்கே வந்து பணியோடக்காரனாக இருக்கிறேன், காசு வாங்கி, என்னது இது அசிங்கம் இல்லை எவ்வளோ? அங்கே எதுக்கு நீங்கள் கோயிலில் போய் நீங்கள் பூசை செஞ்சுட்டு அந்த காசை எடுத்து நீ சாப்பிடணுமா? அதான் உனக்கு சொல்லப்பட்ட விதி, அதான் வேதங்கள் சொல்லுது. அப்படியே இல்லவே இல்லை, ரொம்ப தப்பானது. ஐயா வைகுண்டர் உழைத்து வாழ்ந்தார். நான் இது 1000 டைம் சொல்லுவேன், ரொம்ப பெருமையாக சொல்லுவேன் நிஜமாவே. யாரை கேட்டாலும் எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்கும். எங்கள் அப்பா வந்து கஷ்டப்பட்டார், இப்படியெல்லாம் பண்ணார் அப்படின்னு சொல்லும்போது நமக்கு எவ்வளோ ஒரு 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 புல் அரிக்குதோ, அதே போல் ஐயா வைகுண்டர் என்னுடைய இறைவன் கஷ்டப்பட்டு உழைத்து வாழ்ந்தார் அப்படின்னு நான் பெருமையாக நான் சொல்லுவேன். உண்மையில் எங்கேயுமே எனக்கு அது ரொம்ப ஒரு பிடிச்ச ஒரு விஷயம். சொல்லுகின்றார், பரிசிறங்கு இன்னும் பற்றி தெரியலையே, உன்னை சுவாமி என்றால் ஒருவருக்கும் ஏறாது. உண்மையா இல்லையா? பணியேற ஒருத்த வந்து சாமி ஆயிட முடியுமா? அவன் வந்து கோயிலில் பூஜை செய்துட்டு அங்கே சந்தனத்தை பூசிட்டு இருக்கிறவன் தான் கடவுளாக முடியுமா? எவ்வளோ ஒரு எவ்வளோ ஒரு தப்பான நம்ம ஹிந்து தர்மம் எவ்வளோ ஒரு தப்பாக போயிடுச்சு பார்த்தீங்களா? அவன் அங்கேருந்து, நான் வந்து அது குருவாயூருக்கு போனது கடைசி, நான் எனக்கு ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி இருக்குன்னு நினைக்கிறேன். அப்படியே அவன் கையில் பற்றக்கூடாது, அப்படி தூக்கி வீசுறான் அந்த சந்தனத்தை. அது அவனெல்லாம் செருப்பு கலட்டி அடிக்கலாமல இருக்கும் நிஜமாவே. அவ்வளோ ஒரு எனக்கு தீண்டத்தகாதுங்களா மனிதன். எவ்வளோ ஒரு 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 கேடுகட்ட இது பாருங்க. நம்ம பேண்ட் சட்டெல்லாம் போட்டுட்டு செண்டெல்லாம் அடிச்சுட்டு நல்லா நீட்டாக போனால் பெரியவன், அங்கே விவசாயம் பண்ணிட்டு கஷ்டப்பட்டுட்டு அந்த அந்த அழுக்கோட இருந்தான்னா அவன் சின்னவனா இல்லையா? எவ்வளோ ஒரு பாருங்க. இன்னைக்கு எவ்வளோ அசிங்கம் யாரு தெரியுமா? காவி கட்டிட்டு நான் தான் சாமியார்னு சொல்லிட்டு நிற்கிறவன் தான் அசிங்கம். அவன் பக்கத்துலேயே போயிடுறாங்க, அவன்கிட்ட எல்லாம் தண்ணி கூட வாங்கி குடிச்சிடாதுங்க. அது பெரிய பாவம். கஷ்டப்பட்டு அந்த உழைத்து வளவன்ட்டு ஒரு ஒரு டம்ளரில் தண்ணி வாங்கி குடிங்க. அது எவ்வளோ பெரிய பெரிய ஒரு இது தெரியுமா? ஞானம் தெரியுமா? நமக்கு எவ்வளோ பெரிய உண்மை தெரியுமா? எவ்வளோ பெரிய சத்தியம் தெரியுமா? அது எவ்வளோ ஒரு நல்ல இடத்துக்கு கொண்டு செல்லும் தெரியுமா? அது உழைப்பை இன்று வந்து இன்னைக்கு மக்கள் எல்லாம் இன்னும் கொஞ்ச நாளில் ரொம்ப பாடுபடுவாங்க. ஏன்னா உழைப்பை இந்த மக்களுக்கு சொல்லித்தரவே இல்லை. ஒரு கலெக்டராக இருக்கிறவன் தான் பெரிய ஆளுன்னு சொல்கிறான், ஒரு சீஃப் மினிஸ்டராக இருக்கிறவன் தான் பெரிய ஆளுன்னு சொல்கிறான், ஒரு பிரைம் மினிஸ்டராக இருக்கிறவன் தான். அப்படி அல்ல, உழைத்து வாழுகின்ற ஒவ்வொருவருமே சிறந்தவர்கள். அதுக்கு இந்த மரியாதையே இல்லை இந்த நாட்டில். அதான் பிரச்சனை. யாராவது விவசாயம் பண்ணுறாங்கன்னு நீங்கள் போய் பொண்ணு கொடுப்பீங்களா? கொடுக்க மாட்டேங்கிறீங்க. நிறைய விஷயங்கள் தான், எல்லாருமே அதான் சொல்லிட்டு வராங்க. ரொம்ப முக்கியமான சொல்லியிருந்தார், வாரணத்தின் கால் கட்டி நாராயணசுவாமி நான் என்று எதுவும் நீயோ, நாராயணசாமி நீ சொன்னியா? இந்த உலகில் வாழுகின்ற அனைத்து உயிர்களுமே நாராயணன் தான். இந்த உலகில் வாழுகின்ற அனைத்து வித்துமே என்னது? நாராயணன் தான். ஆதி நாராயணனே வித்து தான். இந்த உண்மையை இன்று ஹிந்து தர்மம் சொல்லாததான் அனைத்துக்குமே காரணம். இந்த உண்மையை, அந்த சத்தியத்தை சரியாக சொல்லி வந்திருந்தால் இன்னைக்கு உலகத்திலேயே ஹிந்து தர்மம் தான் மேன்மையாக இருந்திருக்கும். இப்போ ஹிந்து தர்மம்னா அவன் பயப்படுறான். என்னடா கடா வெட்டுறாங்க, அருவாளை வச்சு கும்பிடுறாங்க,
பெரிய மீசை வச்ச நீங்க பாத்தீங்கன்னா கிராமத்துல எல்லாம் போனா பெரிய பெரிய மீசை வச்சதெல்லாம் அவங்க போய் பயங்கரமா படையல் போட்டு கும்பிடுவாங்க. அதான் கடவுள். எவ்வளவு ஒரு ஒரு தத்துவத்தை என்னது அந்த ஹிந்து தர்ம தத்துவத்தை அழித்து நாசப்படுத்தி விட்டார்கள். ஒண்ணுமே செய்ய முடியாது. இதெல்லாம் வந்து நம்ம கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். சர்வபர நாராயணனும் எவ்வுகத்துக்கும் இப்பாடு என்பாடு, எல்லா யுகத்துக்கும் என்ன இப்பாடு என்பாடு, எவ்வுகத்துக்கும் அவ்வுகத்தில் உள்ள அநியாய பாவிகளை இவ்வுகலத்தை போல எரிக்காமல் விட்டேனோ, அந்த யுகத்துல எல்லாம் நான் பாவிகளை என்ன செய்தேன், அங்கே வந்து இரணியனை நான் வந்து இது நரசிங்கமாக வந்து சங்காரம் செய்தேன், சூரனை நான் முருகனாக சங்காரம் செய்தேன் இல்லையா. அங்கே வந்து ராவணனை நான் கொண்டேன், அவன் என்னுடைய சீதா பிராட்டியை தூக்கி சென்றனால கொண்டேன். அந்த என்னுடைய தர்மவாதிகளுக்கு சொத்தை புடுங்கி கொண்டதால் நான் துரியோதனனை கொண்டேன். இங்கே வந்து நான் எரிக்காம விடுவேனா? சரி சரி, எல்லாருமே செத்துதானே ஆகணும் இந்த உலகத்துல. எத்தனை நாள் வாழ போறோம்? எத்தனை நாள் இந்த வாழ்க்கையை நமக்கு சொல்லுங்க? எத்தனை நாள் வாழ போறோம்? நீங்க வந்து நான் அங்க கோயிலில் நான் பணியோடக்காரனா நிக்கிறேன், நான் இங்க வந்து ஐயோ, இதுல வேற இப்போ ஐயா வழியில என்னாச்சுன்னா தர்மகர்த்தான்னு வேற. ஐயோ அசிங்கம். தர்மத்து கர்த்தா அவங்க. ஐயோ கேவலம், கேட்கறதுக்கே காதே கூசுது. அப்படி இன்னைக்கு ஐயாவளி போயிருச்சு. எந்த அளவுக்கு பார்த்துங்க. அதை சொல்லுகின்றார் ஐயா. நாடகம் என்ன சொல்லுகின்றார் பாருங்க, மனதில் மிக சொல்லுகின்றார். இவன் நான் ஏதாவது அவன் சாபமெல்லாம் போடவே இல்லை. இது அரிகோவலசர் சொல்ற வேற விஷயம். ஐயா அமைதியாக இருந்தார், அவன் தான் இழுத்துட்டு போனான். அந்த மக்களிடம் ஒரே ஒரு விஷயம் சொல்லுகின்றார். என்ன சொல்லுகின்றார் அப்படின்னு பாருங்க, ரொம்ப அற்புதமான விஷயங்க. இந்த ஒரு விஷயத்தை, இந்த ஒரு வார்த்தையை, இது ஐயா வைகுண்டர் சொன்ன சத்திய வார்த்தை இது. ஏன்னா அங்கே அரிகோவலசர் கேட்ட ஐயா சொன்ன, அவர் கேட்ட அதை அப்படியே எழுதுகின்றார். என்ன சொல்லுகின்றார் பாருங்க, இப்பவும் இதனில் வந்து இத்தனை நாள் வரைக்கும் நான் அந்த பூமியில வந்தேன், அந்த தியானம் செய்து கொண்டிருந்தேன். மக்கள் எவ்வளோ பேர் வந்தாங்க, நான் அந்த நோயெல்லாம் அவர்களுக்கு தீர்ந்தது, அந்த நோய் நொடிகள் எல்லாம் தீர்ந்தது. ஆனால் நான் என்ன செய்ய இப்போ இதனை வந்து இத்தனை நாள் வரைக்கும் கைப்பொருளுக்கு இச்சை கருத்தல் மிக நினைத்தார். கருத்தல் மிக நினைத்தால், நீங்க வாங்கினேன்னு கூட சொல்லலை, நினைத்தாலே. அவர் நினைக்கவே இல்லையே. நான் வந்து இதை செய்யறதுக்கு இந்த மக்கள்கிட்ட ஏதாவது கொண்டு தருவாங்கன்னு நினைக்கவே இல்லையே. நான் வந்து என்னுடைய வேலையை நான் செய்தேன், உழைத்தேன், உழைத்து வாழும் போதுதான் நான் தவம் ஏற்றினேன் அப்படின்றத இங்கே ஆணித்தரமாக சொல்லுகின்ற. என்ன சொல்லுகின்ற பாருங்க, கைப்பொருள் கைக்கூலி வேண்டிக் கொண்டு கர்மம் செய்ததே ஆனாக்கால். கைக்கூலி அந்த மக்கள்கிட்ட நீ வந்து நான் இப்படி சொன்னதுக்கெல்லாம் நீங்க நான் காசை வாங்கி அதில் நான் வாழ்ந்திருந்தால், என்னுடைய கர்மாவை நான் அப்படி கழித்திருந்தால், நான் அப்படி வாங்கியிருந்தால், இந்த கோலயத்தில் இனிமேல் நான் வரமாட்டேன். நான் அப்படி அந்த இதை செய்திருந்தால் இந்த இனிமேல் நான் இங்கு நான் வரமாட்டேன், என்னை அவன் கொண்டு விடுவான் என்று சொல்லுகின்றார். எவ்வளோ அற்புதமான விஷயம். இதை கூட இதெல்லாம் படிச்சுட்டு ஐயா வழியை எப்படி நடத்தி கொண்டு போறாங்களே, எவ்வளோ இதாக இருக்கும் இல்லையா? உண்மையே இல்லையா? உண்மை உழைப்பு தான். வேதத்தின் முதல் படியே உண்மை உழைப்பு தான். இரண்டாவது படி இருந்து வர்த்தகனாக உழைப்பதை கொண்டு நான் என்ன செய்யணும், விற்பனை செய்வதாகவும் இருக்கணும். இப்போ 17 எடுத்தாங்கன்னா அந்த 17 எடுத்தாங்கன்னா அந்த 17 சரியாக விற்பனை செய்யணும், சரியாக மக்களுக்கு கொடுத்து காசு வாங்கணும். ஏன்னா அவருக்கு அந்த கஷ்டப்பட்டு மேலே ஏறி இறங்குனதுக்குள்ளான அந்த அதுக்கு அதான் வர்த்தகன் அப்படின்னு சொல்றது. வர்த்தகனாக இருக்கணும். அடுத்து என்ன செய்யணும், அந்த வீட்டையும் நாட்டையும் அந்த காசை கொண்டு அங்கே தண்ணி அடிச்சுட்டு ரோட்டில் படுத்துக்காமல் என்ன பண்ணணும், அதை சரியாக கொண்டு அந்த குழந்தைகளுக்கும் அந்த மனைவிக்கும் தாய் தந்தையரையும் சரியாக காப்பாற்ற வேண்டும். அதேபோல் நாட்டுக்கு நல்லது செய்ய வேண்டும். நாட்டுக்கு நல்லது செய்த விஷயத்தை நாம் செய்யணும். நீ 17 இறக்கி கொடுப்பதனால ஏதாவது மக்களுக்கு கெடுதல் வராது. அதே போல் ஏதாவது ஒன்றுமே வராது, நல்லது. அது வந்து அப்படி அதே போல் நான் அந்த மக்களுக்கு சரியான விஷயத்தை, மக்களுக்கு நன்மையான விஷயத்தை மட்டும் செய்யுங்கள் மக்களே அப்படின்னு செய்யணும். அதே போல் அந்த தியானம் சவம் செய்யணும், பிரணயாமங்கள் செய்யணும், பிரார்த்தனைகள் செய்யணும். தினமும் இதை நாம் செய்து கொண்டே இருக்கணும். அதுதான் தவம், அதுதான் நம்மளுடைய வாழ்க்கை. இதை சொல்லுகின்றார், இக்கோலத்தின இனிமேல கண்டிலனுக்கோ தர்மமது நிச்சயித்து தாரணியில் வந்ததுண்டால் தம்மை கடைபிடித்து நான் வருவேன் நான் நிலத்தில். நான் சரியான நன்மையாக வாழ்ந்திருந்தால் மட்டும்தான் நான் நீ வருவேன், இல்லைன்னா அவன் என்னை கொண்டு விடுவான். என்னைக்கும் நான் இருப்பேன் என் மக்கள் தங்களிடம், நான் என்னைக்கும் உங்களிடம் இருப்பேன் மக்களே. நான் வந்து ஏகம் படைத்து விட்டேன், எங்கும் நிறைந்து விட்டேன், உங்களுக்குள்ளால் நான் இருக்கின்றேன், அதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லுகின்றார். ஒன்றுக்கும் அலைய வேண்டாம் உகவரன் ஆதனானே.
எதுக்குமே நீங்கள் அலையாதுங்கள் மக்கா. அங்கே கடவுள் இங்கே கடவுள் என்று அலையாதீர்கள். உங்களுக்குள்ளாலே நான் இருக்கின்றேன், என்னை காணுங்கள். உங்களுக்குள்ளாலே நான் இருக்கின்றேன் என்று சொன்ன ஐயா நீங்க ஐயா உண்டுன்னு எப்படி சொல்ல முடியும்? எனக்குள்ளாலே ஐயா துணையாக இருக்கின்றார், என்னுடைய உயிராக இருக்கின்றார், என்னுடைய மனமாக இருக்கின்றார். என்னுடைய அந்த வாழ்க்கைக்கு அவர் எனக்கு துணையாகவே இருந்து கொண்டிருக்கின்றார் அருகிலே. அவருடைய துணைக்கு எதிர்வினை கிடையாது இல்லையா? துணைக்கு எதிர்வினை கிடையாது. ஆனா உண்டுக்கு எதிர்வினை உண்டு இல்லைன்னு. யாரெல்லாம் உண்டுன்னு சொல்லுகின்றார்களோ அவன்கிட்ட ஐயாவே இருக்க மாட்டார். நீங்க தெளிவா பாருங்க. அவன் கொஞ்சம் கூட அந்த அந்த ஐயா வழி ஐயா வைகுண்டர் சொன்ன அந்த ஞானத்தை ஒரு கடகளவு கூட அவன் பற்றாதவனாக தான் இருப்பான். நல்ல ஞாபகம் வச்சுங்க. தான் சொல்லுகின்றார், ஒன்றுக்கும் அலைய வேண்டாம் உகவரன் ஆதன் ஆணை, என்றுக்கும் மலையின் மீது, மலைக்கு மேலே ஒரு தீபத்தை நீங்கள் ஏற்றுறீங்க, அது காத்துக்கு டக்குன்னு அணைஞ்சிரும் இல்லையா? இப்போ அந்த திருவண்ணாமலையில் தீபம் ஏற்றுறாங்கன்னு சொல்கிறாங்க. அது எவ்வளவோ இது பண்ணி அது ஒரு பெரிய அதெல்லாம் பண்ணி நிறைய இது ஏற்றுறாங்க. ஒரு விளக்கை நீங்கள் ஒரு மலை மேலே ஏற்றுறீங்க, அது சுற்றி நீங்கள் என்ன பண்ணணும், ஒரு அரண் வைக்கணும், இல்லைன்னா அந்த காற்றுக்கு அதை அடித்து அடைஞ்சிரும் இல்லையா? இங்கே அந்த மலைக்கு மேலே நாம் தீபம் ஏற்றுறது அப்படி மலை இது என்றைக்கும் மலையின் மீது ஏற்றிய தீபம் போல. மலைக்கு மேலே ஏற்றுற தீபம் அணைந்து விடும். மலைக்கு மேலே ஏற்றுற தீபத்தை நாம் அணையாமல் எப்படி பாதுகாக்கின்றோம், அதேபோல் நமக்கு உள்ளாலே அந்த 7 அடுக்கு மலை இருக்கின்றது, மனம் என்ற மலை. அந்த மனதில் நீங்கள் அந்த ஒளியை ஏற்றுங்கள். என்ன ஒளியை ஏற்றணும்? இறைவன் எனக்குள்ளாலே என்ற ஒளியை மட்டும் நீங்கள் ஏற்றுங்கள். எல்லாமே தன்னால நடக்கும். இறைவன் எனக்குள்ளாலே என்ற உறுதியுடன் இருங்கள். இறைவன் எனக்குள்ளாலே இருக்கின்றான் என்ற தெளிவுடன் இருங்கள், உறுதியாக இருங்கள். அப்போ என்னாகின்றது? எல்லாமே இறைவன் கண்ணுக்கு பாலு போலும் கண்ணுக்கு புருவம் போலும் நமக்கு உள்ளாலே இருந்து துணையாக இருந்து என்றைக்கும் மக்கா உங்கள் இடமிருந்து அரசு வாழ்வேன். உங்களிடமிருந்து எந்த அரசை ஆழ்வார்? பிரவாத பெரின்பத்துக்கு உங்களை எல்லாம் நான் அழைத்து செல்வேன். முன்முறை விதியால் இந்த முழுநீச பாவிகள்ல, இதெல்லாம் முன்னால உள்ள முறை. என்னுடைய விதி இது. நான் பட வேண்டியது இது இருக்குது. நான் இதுக்கு முன்னாடி ஜென்மத்தில் செய்த பாவத்துக்கு நான் அவனிடம் அடி வாங்க வேண்டியது இருக்கின்றது. இதுக்கு முன்னாடி ஜென்மத்தில் நான் என்ன செய்கின்றேன்? நிறைய அரசர்களை நான் கொண்டிருக்கின்றேன். அவர்கள் அந்த தேரோட்டியாக இருந்து அவர்களெல்லாம் சாவதை நான் பார்த்தேன். அந்த விதியெல்லாம் எனக்கு இப்பொழுது பட வேண்டியதாக இருக்கின்றது. நான் அதனால் இதை படுகின்றேன் என்று சொல்லுகின்றார். முன்முறை விதியால் இந்த முழுநீச பாவிகளையால் என் விதி படவே உண்டு. இறப்பென்றனக் என்றதுனாலே, இறப்பென்றதற்கு என்றதாலே, அதான் அந்த இறந்து விட்டார்களெல்லாம் மக்கள் அந்த கண்டனால் தான் இறந்தார்கள் அப்படின்னு அந்த மனசு எல்லாம் அந்த பாரத போரில் என்னாகின்றது? இவர் தான் எல்லாத்தையும் செய்தார். அங்கே பீஷ்மரை கொண்டது இவர் தான் சூது பண்ணி கொண்டார். ஒரு விஷயங்களையும் அப்படியே மனசு மக்கள் நினைத்தார்கள் அல்ல. அதான் இறப்பெனக்கு என்றதனக்கு பின்விதி எனக்கு நன்றாய் பெரும்புவி ஆழ்வமக்கா. இனிமேல் எனக்கு அந்த கர்மா இல்லையப்பா. இவன் அடித்து என்னை கஷ்டப்படுத்துறதுலேருந்து எனக்கு அந்த கர்மா எல்லாம் விலகிவிட்டதப்பா, நான் விலகுகின்றேன் அப்படின்னு சொல்லுகின்றார். உன் விதி நல்லதாகும் ஒளிவரா வாழ்வியது. உங்கள் விதி நல்லதப்பா, நீங்கள் இவ்வளவு சிரமப்பட வேண்டாம். ஏன்னா நீங்கள் நான் பட்டதை நான் பட்டுவிட்டேன். நீங்களும் அந்த தர்மத்துக்காக நீங்கள் வாழ்ந்திருந்தீர்கள் என்றால் உங்களுடைய கர்மாவும் இதேபோல் கழிந்து விடும் அப்படின்னு சொல்லுகின்றார். என்று மகிழ்ந்து எம்பெருமாளுள்ளடக்கி மன்றுதனை அளந்த மாலோ நடக்கலுற்றார் கட்டின கட்டை இருக்க மூடனிருக்கி கட்டின கட்டோடே காடு நீசந்தான் நடத்தி ஏசுவார் மாயவரை எறிவார்கான் மாயவரை பேசுவார் மாயவரை பேயனன்பான் மாயவரை எப்படியே நீச கூலங்களெல்லாம் மாயவரை அப்படியே பேசி அடித்து மீக நடத்தி நீச குலமிருக்கும்
நெடுந்தருக்களுள் வழியே பாசக்கயிரோடே பகற்கள்ளனை போலே தெருவுக்கு தெருவு சிறு குழந்தை நீ சர்குலாம் வருகின்ற மயவனை மண் கட்டி வெத்தறிவார் தலையை பிடித்திழுப்பார் சடை பேயன் பேயன் என்பார் இலை சருகு போலே எரியுகின்ற சாதியெல்லாம் குண்டியிலே ஒருவன் கோல் கொண்டு குத்திடுவான் நொண்டியோ என்று நெளியிலே குத்திடுவான் நம்மள் குலத்தை நாணம் கெடுக்க வந்த பம்ப குறும்பேயன் பம்பைதரை பின்னும் என்பான் அதிலும் சில பேர் அடடாவோ என்றிடுவார் மதிலேறி வந்து மாமடவார் சிலர்கான் இவன் தான் அடியோ என்னையோ மாட வைத்து சவந்தனையே சுட்டது போல் தான் சுட்ட பெயனிவன் தலைமயிரை பானையில் தான் பங்கு வைத்திருக்கேன் குலை குலைய கொண்ட கோடும் குலை குலைய கொண்ட கோடும் பாவிவன் என்று எறிவார்கள் சிலர்கள் அம்மானே அந்ததுகள் கண்டு அதிலும் சீலமடவார் ஆமடியோ உங்களையோ அழைத்தானோ வீட்டில் வந்து ஓமடியோ இந்த இருமாப்பூ பேசாதுங்கோ அன்றைக்கு அவனை அடிபணிந்து நின்று கொண்டு இன்றைக்கு அவனை எரிய தொடர்ந்தாயோ என்று சில பேர் எரியாதே என்றுரைப்பார் நன்று நன்றென்று நாராயணரும் உள்ளடக்கி ஒருத்திக்கு ஒருத்தி உரைத்திடுங்கோவெனவே கருதி முகம் வராமல் கண்ணர் மீக நடந்தார் பாவி குலங்கள் பச்சை மால் நாராயணரை தாவி சுசீந்திரம் தலம் நோக்கி கொண்டு சென்றார் கொண்டு போகும் வேளை கொடும்பாவி நெட்டூரன் விண்டுரைக்க கூடாத வேதனைகள் செய்யலுற்றான் ஐயையோ மாயவரை அந்நீசமாவாவி கொண்டு விட்டு மாயவரை கூண்டு கலிராசன் முன்னே கண்டு கலிராசன் கருத்தில் மீக தேர்ந்து பார்ப்போம் பரீட்சை பைத்தியக்காரனுடனே தாற்பரியமாக தன் வீரலின் மோதிரத்தை களத்தி ஒருவர் காணாமல் கையடக்கி ஜனத்தில் ஒருவர்
தானறியானிசனுமே ஏதடா எந்த கைக்குள் இருப்பதையும் ஓதடா உந்தன் உற்றவலுவாலே அப்போது ஆயன் அடக்காமீகறிந்து இப்போது தான் உரைத்தால் இந்த நீச குலங்கை கண்டு பிடித்து கட்டுவார் நம்மையுமே தொண்டு செய்யும் சான்றோர் தூயரமது மாறாது நாம் நினைத்த காரியமோ நடவாது ஆனதினால் ஏன் இதைத்தான் சொல்ல புறமென அடக்கி எல்லாம் படைத்த ஏகன் கிருபையென அல்லாஹ் நினைத்தபடி ஆகுமென உரைத்தார். அப்போது நீசன் அவன் வெகுளியாய்தான் உரைப்பான். இப்போது ஒரு மருட்டாய் இவனே சுவாமி என்று மறுழுதுதான் என்று மாற்றான் மீக மருண்டு கொண்டு போங்கோ சடரஸ் கொண்டு போங்கோ சரடன் கூண்டவன் முன்பதிலே என்றுரைத்த போது ஏவல் சீவாய்களும் நடத்தி இழுத்து நாராயணரையுமே கடத்தி சரடன் கண்டிருக்க கொண்டு விட்டான். உடனே சரடன் உபாயமதை பார்ப்போம் என்று தடதடன எழுந்து சாராயமானதிலே 5 வகை நஞ்சு அதில் கலந்தான் மாபாவி நஞ்சில்லை என்று நற்பால் என்று ஈந்தான். பாலென்ற போது பச்சை நாதன் மகிழ்ந்து காலனை காலால் உதைத்த கடவுளார் தான் மகிழ்ந்து வேண்டியகமேத்தார் வேதநாராயணரும் ஆண்டி அதினால் அஞ்சாதிருப்பதையும் பார்த்து சரடன் பண்வாயக மகிழ்ந்து வேறு ஒரு சூட்சம் வேறே உண்டு ஆகுமென என்றவோ என்று இவன் உணர்ந்து வாராமல் பொன்னர் மயக்கம் பெரிய மயக்கமதால் கொண்டு பொங்கோவென்று கூறி நான் சேவகரோடு வெடுவாக கொண்டு வெறு நீசண்டானாவில் அடைத்து வைத்தான். அங்கே அந்நீதமாவி அடைத்து வைத்தான். அங்கே அந்நீதமாவி திடத்தமுடன் அரணரும் சிந்தை மீக மகிழ்ந்து இருந்தாரே மாயன் ஏழைகளுக்கு இறங்கியவர் தருந்தாரமாயோன் தர்மம் தானை நினைத்து
சான்றோருக்காக தடியிரும்பிலும் இருந்து மாண்டோரையும் எழுப்போம் மாயவலுவாண்டி ஐயையோ மாயவரை அடைத்து வைத்து இருந்த பொய்யா வீரைக்குள் பொறுக்குமோ கண்ணு கண்டால் மூளு குளிக்குள் மோது மோதனவே போலுக்கள் தோழி வழி போலுக்கள் தோணி மீக சரிய அட்டை மீதக்க அரிய தேள்மீதக்க விட்ட நரகு மிகு வாய்ப்போலு மீதக்கும் நாற்ற துறைகள் நரக துறை போலே பார்த்த இடமெல்லாம் பல ஒழுக்களும் சொரிய ஐயோ அவரை அடைத்த பூரையதிலே கையாடி நிற்க காரணமோ மாயவர்க்கு சான்றோருக்காக தர்ம கூறுநாதன் மீண்டு மொழியாமல் முகமலர்ந்து அங்கிருந்தார் ஏழைகளுக்காக ஈரொன்றொரு நாளாய் மீளாசிலுவையிலே முள்ளாலடிகள் பட்டு மறித்து பிறந்தது போல் மாயக்கூறுநாதன் இவ்வுகத்துக்கு இப்புறையில் இருந்த ஆளுந்தவென்று இருந்தாரே மாயவனார் ஏழைகளுக்காயிறங்கி கருந்தார மாறுவன் கருத்தில் மீக அடக்கி எல்லாம் அடக்கி இருக்கும் அந்த நாளையிலே பொல்லாக்கலியன் புறப்பட்டான் மேற்கனவே இப்பே எந்தனையும் இங்கே கொண்டு வாருமென்று அப்போது சொல்லி அவன் நடந்தான் மேற்கனவே உடனே சிவாயி உற்ற நாராயணரை திடமாக கூட்டி சினமே நடக்கலுற்றார்